நீ உன்னை ஞானி என்று எண்ணாதே, கர்த்தருக்கு பயந்து தீமையை விட்டு விலகு. நீதிமொழிகள் 3:7. நாம் சில காரியங்களில் தொடர்ந்து வெற்றி பெறும்போது நம்மை அறியாமலேயே நமக்குள் ஒரு சுய பெருமை வந்துவிடுகிறது. எனக்கு எல்லாம் தெரியும், என் புத்தியினால் தான் இது நடந்தது என்று நாம் நம்முடைய சொந்த ஞானத்தை நம்ப தொடங்குகிறோம். மனிதனுடைய ஞானம் எல்லைக்குட்பட்டது. அது பல நேரங்களில் தவறான பாதைக்கு நம்மை வழிநடத்திவிடும். உண்மையான ஞானம் என்பது நம்மை பற்றிய பெருமை இல்லை, அது கர்த்தருக்கு பயப்படும் பயத்தில் தான் தொடங்குகிறது. கர்த்தருக்கு பயப்படுதல் என்பது ஏதோ பயந்து நடுங்குவது அல்ல. அது அவர் மீதுள்ள ஆழமான அன்பினாலும் மரியாதையினாலும் அவருக்கு பிரியமில்லாத பாவ வழிகளையும் தீமைகளையும் வெறுத்து ஒதுக்குவதாகும். நாம் நம் சொந்த புத்தியை சாராமல் கர்த்தரை சார்ந்து வாழும்போது தீமைக்கு விலகி நடப்பதற்கான பலனை அவர் நமக்கு தருகிறார். அது நம் ஆத்மாவிற்கும் சரீரத்திற்கும் ஆரோக்கியத்தை தரும். அன்பின் ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தாவே, இந்த நல்ல நாளுக்காக உமக்கு நன்றி. இந்த நாளிலும் உம்முடைய கிருபையினாலும் சமாதானத்தினாலும் எங்களை நிரப்பி வழி நடத்தும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய புத்தியை சாராமல் உம்மையே நோக்கி பார்க்க உம்முடைய உதவியை நாட எங்களுக்கு உதவி செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென்.